வணக்க மக்களே, விளையாட்டு சார்ந்த தகவல்கள், லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட வந்து சேர்க்கறதுல நான் வந்து ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, IPL 2024 முடிஞ்சு இப்பதான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்போ IPL 2025க்கான லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஆக்ஷன்ஸை பத்தி, டீம் மீட்டிங்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஜூலை 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா BCCI ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்திருக்காங்க. IPL அடுத்த 2025ல என்ன மாதிரியான புதுசா ரூல்ஸை கொண்டு வரலாம், ஆக்ஷன்ஸ்ல எப்படி கொண்டு வரலாம், தென் ரீட்டைல்ஸ் பிளேயர்ஸ் எத்தனை பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அங்க பேச போறங்கிற மாதிரியான ஒரு அழைப்பு வந்துருந்துச்சு. ஸோ எல்லா டீமோட ஓனர்ஸுமே 10 டீமோட ஓனர்ஸுமே அதுல போய் அழைப்பு வந்துருந்துச்சு. எல்லாருமே அங்க போயிருந்தாங்க, ஒரே ஒருத்தவங்களுக்கு தவிர. மும்பை இந்தியன்ஸோட ஓனர்ஸை தவிர மீதி 9 டீமோட ஓனர்ஸும் அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன, CSK அதுல என்ன மாதிரி விஷயத்த பேசியிருக்காங்க, MS டோனியை பத்தியான தகவல்கள் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. தென் நிறைய சண்டைகளும் அங்க நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ரீட்டைன்ஸ் வந்து எத்தனை பிளேயர்ஸை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாருமே காமெடியா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே கல்கட்டாவும் ஹைதராபாத், அதாவது காவியா மாறனும் ஷாருக் கான், இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட அந்த டீமோட ஓனர்ஸ் இல்லைங்களா. ஸோ அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீட்டைன்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். அது இல்லாமல் எங்களுக்கு ஆக்ஷன்ஸ்லாம் வேண்டாம், இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க ஒன்றும் நடத்த வேண்டாம், எங்களுக்கு மினி ஆக்ஷன் நடந்தாவே போதும், எங்களோட பிளேயர்ஸை வந்து நாங்கள் அப்படியே தக்க வச்சுக்கிறோம், மினி ஆக்ஷன் மாதிரி நடத்துங்க. அப்படி இல்லை நான் மெகா ஆக்ஷன் தான் நடத்துவேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீட்டைன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 பிளேயர் வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அவங்க வச்சிருக்காங்க, ஒரு கோரிக்கையா வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த 2 டீம் தான் இந்த தடவை வந்து ஃபைனல்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு டீம் எந்த மாதிரி ஒரு செட்டப்போட இருக்கும், எந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு பிளேயர்ஸ்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், தென் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு பாண்டிங் இருக்கும். ஏன்னா ஒரு பிளேயர்ஸை வந்து ரொம்ப வருஷமா எடுத்து உருவாக்கி அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அவங்க அபிஷேக் சர்மா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவை நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தோம். ஸோ ஃபார்ம் அவுட்லாம் இருந்தாரு, அவர் மிடில் ஆர்டர்ல ஆட வச்சோம், தென் ஓப்பன் ஆட வச்சோம். இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கும் போது நீங்க பாட்டுக்கு வந்து மெகா ஆக்ஷன் நடத்துறோம், நீங்க வந்து ஒரு 3 பிளேயரை தான் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா அவரை நாங்கள் வெளியே கொண்டு போறதுக்கான ஒரு வழி ஆயிடும். ஸோ அப்படி வெளியே கொண்டு போயிட்டா நாங்க அவரை ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் வீணா போயிடும். ஸோ அவர் இன்னொரு டீமுக்கு போய் அவரு அந்த உழைப்பை வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நியாயமானதுதான். ஸோ இப்போ அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 பிளேயர் வரைக்கும் நீங்க ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி 2 பேர் வந்து முன் வைக்கிறாங்க, ஷாருக் கானும் காவியா மாறனும். ஸோ இதுக்கு மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாக்குறப்போ, சில டீம்ஸ் எல்லாம் வந்து ஓகே ஒரு 7 பிளேயர் வரைக்கும் 8 பிளேயர் வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒத்துக்கிட்டாலுமே சில பேர் வந்து அதுக்கு சுத்தமாவே ஒத்துக்கல. மெகா ஆக்ஷனை வந்து வைங்க, கம்பல்சரி வைங்க, டீமை டோட்டலாவே சேஞ்ச் பண்ணணும், நாங்க வந்து முக்கியமான நல்ல நல்ல பிளேயர்ஸ் திரும்ப நாங்க பை பண்ணணும், எங்க டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கவலைக்கிடமாவே தான் இருக்கு, நாங்க நல்ல நல்ல பிளேயர்ஸா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கொடுத்திருக்காங்க. அந்த டீம்ஸ் எல்லாம் யாராருன்னு கண்டிப்பா நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. அதுல முக்கியமா PBKS, அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அதுல ஆணித்தரமா இருக்காங்க. நீங்க மெகா ஆக்ஷன் நீங்க கம்பல்சரி நடத்தணும். அதுக்கு அடுத்தபடியா RCB டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் கூட நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் டீம் நாங்க வந்து ஒரு மாதிரி நாங்க செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இதுல நிறைய வாக்குவாதங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து மினி ஆக்ஷன் மட்டும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே மினி ஆக்ஷன் மட்டும் மாதிரி நடத்தலாங்கிற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் பேச ஆரம்பிக்கும் போது PBKSோட ஓனர் இன்னொரு ஓனரான நெஸ்வாடியா வந்து பயங்கரமா வந்து அங்க சத்தம் போட்டிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. எப்பவுமே வந்து மெகா ஆக்ஷன்ங்கிறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கணுங்கிறது ஒன்று இருக்கும்போது நீங்க வந்து அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டோ அல்லது எதுக்காக இந்த மாதிரி முடிவை மாட்டுறீங்க, ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க இருக்கோம், ஸ்டார்டிங்ல இருந்து என்ன மாதிரி ரூல்ஸோ அதை நீங்க வந்து கொண்டு போக, மெகா ஆக்ஷன்ங்கிறது கொண்டு வாங்க, ஒரு டீம் வந்து சொன்னதுங்கிறதுக்காக நீங்க வந்து டக்குன்னு இந்த இதை மாத்தாதீங்க. சோ மினி ஆக்ஷன் வந்து இப்ப நடத்த வேண்டாம், மெகா ஆக்ஷன் வந்து செட் பண்ணுங்க, எல்லா டீமோட ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரோட வாக்குவாதத்தை வந்து வச்சிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாவும் 2-3 டீம்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட்டாவும் சொல்லியிருக்காங்க. சோ அது எந்தெந்த டீம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஆள் உங்களால் கெஸ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா ஒரு நல்ல டீம் செட் பண்ணி வச்சிருக்கிறவங்க மோஸ்ட்லி ஒரு 7 பேர்ல இருந்து 8 பேர் வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போவாங்க. மெகா ஆக்ஷன் நடத்தே தீரும் சொல்றவங்க டீம் வந்து பெருசா அமையல,
பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத டீம்ஸ் தான் வந்து மெகா ஆக்ஷனை வந்து கொண்டு வருவாங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் முதல்ல ரூல் என்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மெகா ஆக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அப்புறம் மெகா ஆக்ஷன் நடத்தி பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி தான் இருக்கணும். ஒரு டீமுக்காக மட்டுமே ஆடிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ரொட்டேட் பண்ணி தான் ஆட வைக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இதுல எல்லா டீமுமே ஒரு பக்கம் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்ம வந்து சிஎஸ்கே பத்தி கலாய்ப்போம். போனா அழகா போய் அமைதியா உட்காந்துட்டு பிக்சர் சாப்பிட்டுட்டு வந்துடுற டீம் தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பயங்கரமான ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே பெருசா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு குறைவா வந்து நம்ம நேஷனல் டீம்ல ஆடிட்டு ஒரு 5 வருஷம் ஓய்வு பெற்ற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்கேப் பிளேயரா நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்கேப் லிஸ்ட்ல வந்து நீங்க அவர் வச்சுக்கணும், நாங்க அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வரணும். இப்போ வந்து அன்கேப் பிளேயருக்கும் ரிட்டர்ன்ஸ்க்கும் சொல்லி தனியா நீங்க சொல்லணும். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு 3 பிளேயர், ஃபாரின் பிளேயர் 2 பிளேயர் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க சொல்ற ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. அன்கேப் பிளேயர்ஸும் நீங்க இத்தனை பேர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரூலையும் நீங்க கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை குறிப்பா யார மைண்ட்ல வச்சு சொல்றாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனியை மைண்ட்ல வச்சு தாங்க சொல்றாங்க. இதற்கு முன்னாடி 2020 வரைக்குமே அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் இது வரைக்கும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு மூத்த வீரர்களும், அதாவது ஒரு இந்தியன் நேஷனல் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி யாரும் விளையாடல. பட் அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அந்த ரூலை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காசி தாத்தா வந்து நம்ம எல்லாருமே செல்லமா கூப்பிடக்கூடிய காசி தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ தோனியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு இந்தியன் டீம்ல, அதாவது நேஷனல் டீம்ல இருந்து ஆடி ஓய்வு பெற்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் விளையாடல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து அன்கேப் பிளேயரா வந்து நீங்க ஒத்துக்கணும், நாங்க அவரை வந்து நாங்க ரிட்டைன் பண்ணிக்கோங்கிற மாதிரியான ஒரு தகவல் முன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே ஓகேங்கிற மனநிலைக்கு வந்தாலுமே காவியா மாறன் முக்கியமா சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு ரூலை நீங்க கொண்டு வரவே கூடாது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மதிப்புமிக்க ஒரு பிளேயர், அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரை வந்து எப்படி ஒரு அன்கேப் பிளேயரா நீங்க சொல்ல முடியும்? அவரோட தரத்தை வந்து நீங்க வந்து தாழ்த்தி பேசுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி நீங்க ஒரு அன்கேப் பிளேயரா வந்து அவங்களோட தரத்தை வந்து தாழ்த்தி நீங்க சொல்ல முடியும்? ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. அவர் ஆக்ஷனுக்கு விடுங்க, யார் அதிக காசு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துட்டு போட்டும், இல்ல நீங்களே கூட அதிக காசு கூட எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை சொல்லி, அதான் யாராவது ஒருத்தங்க 2 பேர் இப்படி தடுத்துட்டாங்கனாவே அந்த ரூலை வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த ரூல் கொண்டு வருமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பை சான்ஸ் அப்படி ஒரு ரூல்னு ஒண்ணு வந்தால் மட்டும்தான் மகேந்திர சிங் தோனி இந்த வருஷம் வந்து ஆடுவாரு, ஒரு அன்கேப் பிளேயரா வந்து ஆடுவார். பட் சப்போஸ் அப்படி வந்து அந்த ரூல் கொண்டு வரல அப்படின்னா அவர் ஆக்ஷனுக்குலாம் கொண்டு வர மாட்டாங்க. தென் மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டு சிஎஸ்கே டீமோட மென்டரா வந்து அவர் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க அதிகமா இருக்கும். ஏன்னா ஆக்ஷனுக்கு வந்து இன்னொரு டீமுக்கு அவர் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இல்லைனாலுமே அவரை ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸ் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரை ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்தால் அன்கேப் பிளேயருக்கான அந்த ரூல் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவரை வந்து மென்டர் ஆக்கிடுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவார். இதுதான் வந்து இந்த வருஷம் நடக்க போவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து சிஎஸ்கேக்கான ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காவியா மாறன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க வந்து இப்போ குறிப்பா வந்து ஒரு 5 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த 5 பிளேயர் யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து பர்டிகுலரா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு 3 பிளேயர் இருக்கணும், 2 பிளேயர் தான் வந்து ஃபாரின் பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வராதீங்க. 5 பிளேயர் நீங்க ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நாங்க யாரை வேணாலும் ரிட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க பேக் ஹேண்ட்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவங்க ஃபைனல் வருவதற்கு முக்கியமா காரணமா இருந்த 3 பேரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியவர், தென் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவர், தென் அடுத்ததா கேப்டன், இந்த டீமோட கேப்டன் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் அவருமே வந்து பேட் கமின்ஸ். ஸோ இந்த 3 பிளேயர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தது. இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு ரூலை கொண்டு வந்து 2 பிளேயர் தான் நீங்க ஃபாரின் பிளேயரை வச்சுக்கணும்ட்டா இந்த 3 பேர்ல இருந்து 2 பேர் தான் கொண்டு வர முடியும். அந்த 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வேற டீமுக்கு போயிட்டா கூட எஸ்ஆர் கட்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு பேர் இடியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க 5 பிளேயர் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க அந்த யாரை வேணாலும் நாங்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், நீங்க வந்து ஒரு குறிப்பிட்டு இவங்களை தான் பண்ணணும், அதாவது இத்தனை இந்தியன் பிளேயரை பண்ணணும், இத்தனை பேர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லாதீங்க, நாங்க வந்து 5 பிளேயருமே பிக் பண்ணிக்கிறோம். 5 பிளேயர்னா நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அல்லது எங்க டீமுக்கு செட் ஆகிற மாதிரியும் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு டீமை ஃபார்மேட் பண்ணி பிளேயர்ஸ் கூட ஒரு பாண்டிங்கை உருவாக்கி டீமை ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருப்போம். திடீர்னு நீங்க ஒரு ஆக்ஷனை கொண்டு வந்து பிளேயர்ஸை பிரிக்கிறதோ இந்த மாதிரி ரூலை கொண்டு வந்து பிளேயர்ஸை உடைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து அந்த பிரான்சிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மன இதுக்கு கொண்டாந்து விட்டுரும். தென் அது இல்லாம
பிளேயர்ஸோட பாண்டிங் திரும்பவும் கிடைப்பதற்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லார் டீமுமே அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல மேஜரான முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஆகஸ்ட் 31க்குள்ள வந்து அவங்க வந்து டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுவோம். எத்தனை பேர்த்து ரிட்டைன் பண்ணணும், எப்போ ஆக்ஷன் நடக்க போகுது, அது மினி ஆக்ஷனா நடக்க போதா இல்ல மெகா ஆக்ஷனா நடக்க போதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் ஆகஸ்ட் 31க்குள்ள வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம். அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து பிசிசிஐ செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தான் அந்த மீட்டிங்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல சிஎஸ்கே சார்பில் வச்சது ஒரே ஒரு வாதம் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்கேப் பிளேயரா வந்து கொண்டு வரதுக்கான அந்த ரூல் ஆல்ரெடி இருந்தது. 2020 வரைக்கும் அந்த ரூல் இருந்திருக்கு. ஸோ அந்த ரூலை திரும்ப கொண்டு வரணுங்கிற ஒரு ரூல் தான். ஸோ இந்த காவியா மாறன் ஷாருக் கானோட விஷயம் தான் ரொம்ப அதிகமா அங்க நடந்திருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க. இதில் நடுவில் பிபிகேஸோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூச்சலிட்டு சண்டை போட்டு சில விஷயத்த நிறுத்திருக்காரு. மற்றபடி மீதி இருக்கிறவங்க எல்லாமே தலையாடிட்டு போனவங்களா தான் இருந்திருக்காங்க. பெருசா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெருசா கோரிக்கைகள் எதுவும் வரல. இந்த 3 டீம் தான் பயங்கரமான ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. தென் கடைசியா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்கேப் பிளேயருக்கான ஒரு ரோலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் பெருசா பார்க்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் வரைக்குமே போயிருக்கு. 1 மணி வரைக்கும் கூட இந்த மீட்டிங் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தெளிவான ஒரு ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 31க்குள்ள நமக்கு கிடைச்சிருங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுங்கிறது வந்து அவங்க சொன்னதுதான் நடக்கும். பட் உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு அன்கேப் பிளேயரா கொண்டு வரணும், அந்த ரூல் வந்தா டோனி ஆடுவாருங்கிற ஒரு இது இருக்கிறப்போ அன்கேப் அப்படிங்கிற அந்த ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ரிட்டைன் பண்றதுக்கான ஆப்ஷன் காவியா மாறன் சொன்ன மாதிரி அந்த 5 பிளேயர் வரைக்கும் யாரை வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலரா இந்தியன் பிளேயர் அண்ட் ஃபாரின் பிளேயர்னு சொல்லி அந்த பிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதோட கருத்தும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இப்பதான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் இப்பதான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை சொல்லுங்க. நான் சரி பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.